குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி விருச்சிக ராசினா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு பயத்தில் இருப்பாங்க. இந்த கும்பராசி, கும்பலக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம்னா ஜாதகம் தொடும் போது ஜோசியர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பதட்டத்தோடு தொடுவாராம். அப்போ அந்த பதட்டம் இருக்கக்கூடிய ராசி இது. மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான்ற மாதிரி இந்த முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும், பின்னாடி ஒரு விஷயம் நடக்கும். மேஷத்திலும் செவ்வாய் இருக்கார், விருச்சிகத்திலும் செவ்வாய் இருக்கார். மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நோயை குணப்படுத்தும் வழியை கொடுப்பார். விருச்சிகத்துக்கு செவ்வாய் நோய் அனுபவிக்க விட்டுட்டு அப்புறம் மருந்து கொடுப்பார். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன ஆரோக்கியத்துக்கு வழி தேடணும். எப்பவுமே இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு பதட்டமாகவே பேசுவாங்க. அந்த பதட்ட சூழல் அதிகமாயிட்டே போகும். வேப்ப மரம் நடுறது தான் இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மன அழுத்தம் குறைக்கணும். எப்படி மன அழுத்தம் குறைக்கிறது? வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனையை பார்க்கணும். ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனை பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சனை பார்க்கணும். எக்கனாமிக்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் என்ன பண்ணும், ஒரு குழப்பத்தை தந்துகிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் சமாளித்து போகிறதுக்கு ஒரு வழியை நம்ம தேடணும். நல்லவங்களை மேலும் மேலும் ஆண்டவன் சோதிப்பான், கடைசியில் கை கொடுப்பான். அது மாதிரி நல்லவங்களுடைய நட்பு வட்டாரம் இவர் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மூலமாக ஒரு லாபம் உண்டு. உள்நாடு நஷ்டம், வெளிநாடு லாபம். உள்ளூர் நஷ்டம், வெளியூர் லாபம். அதிக முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க யோசிச்சு செய்யணும், இல்லை நஷ்டம் ஏற்படும். எதெல்லாம் பெரிய முதலீடு? இப்போ புஷ்பா படம் எடுத்தாங்க, அப்போது பெரிய முதலீடு. அப்போ படம் எடுக்கக்கூடியவங்க உயர் பதவிக்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணும், நிறைய சூழலில் போய் சிக்கியிருப்பாங்க. அவங்க வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடியவங்க, தொழிலதிபர்கள், இவங்க எல்லாரும் தன்னுடைய தொழில் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் அவங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து 2025 இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உங்களுடைய மெட்டீரியல்லையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னடா ஜோசியர் எப்போ பாரு நெகட்டிவாகவே சொல்கிறாங்க, எந்த சேனல் பிறந்தாலும் எந்த ஜோசியருக்கு பழி சொல்லாமல் வழி சொல்ல தெரிகிறதோ அவரை நாட வேண்டும். பழி சொல்பவர்கள் காலத்திற்கும் பழி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், வழி சொல்பவர்கள் பழி சொல்வதில்லை. அப்போ நம்ம பார்க்கக்கூடியவங்க ரொம்ப முக்கியம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலம் எதுனா, இது திருவனந்தபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சேத்திரம் இருக்கு. மகா அற்புத சேத்திரம். 7 மலைக்குள்ள எல்லார கோயில் வந்து 2 கோயில், ஒன்று திருப்பதி, இன்னொன்று திருவனந்தபுரம். இது மடுன்னு பேர் அதுக்கு. இந்த 2 கோயிலுக்கும் போகும்போது ஒரு யாத்திரை சம்பூர்ணம் பண்ணணும். சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தான்னு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி போனீங்கன்னா அது ஒரு யாத்திரை இருக்குது, எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும். அது மாதிரி திருவனந்தபுரத்தில் பெருமாள் வந்து ஆதிசேஷன் ரூபத்தில் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா 3 ரூபத்தில் இருப்பார். தலை ஒரு ரூபம், அங்கே ஒரு வாசல். மார்புக்கு ஒரு வாசல், பாதத்துக்கு ஒரு வாசல். இந்த தலை இருக்கும் இடம் திருவெல்லம், மார்பு இருக்கும் இடம் திருவனந்தபுரம், பாதம் இருக்கும் இடம் திருப்பாதபுரம். அப்போ இந்த கோயிலை இந்த கோயிலை சுற்றி வந்தால் தான் பூர்ண பலனா. அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு பிரீத்தி பண்ணையும் சனிக்குண்டான தானம் பண்ண மேன்மையாவார்கள். அப்போ திருவனந்தபுரம் இந்த வருடத்துக்குள்ள ஒரு முறையான நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், லாஸ் ஆக போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடியங்க, ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க ஒரு முறையான கோயிலுக்கு போகிறது. கோயில் என்பது நம்ம மன ஆறுதலையும் நமக்கு ஒரு வழி பிறக்கிறதுக்கான இடம்.